ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு சூரியனுடைய சார மாற்றம் 2 நட்சத்திரங்களில் சூரியன் போக போகிறத பற்றி தான். விருச்சிக ராசியில் இருக்கிற சூரியன் டிசம்பர் 3ஆம் தேதி கேட்டை நட்சத்திரத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் விருச்சிக ராசியிலிருந்து 16ஆம் தேதி அன்னைக்கு மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு மாறுறார். இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் கண்டாந்த நட்சத்திரங்கள்னு பேர். அதாவது புதனுடைய 3 நட்சத்திரம், கேதுவனுடைய 3 நட்சத்திரம், 3 நட்சத்திரம் நீர் ராசியில் இருக்குது, 3 நட்சத்திரம் நெருப்பு ராசியில் இருக்குது. புதன் நட்சத்திரம் நீர் ராசியில் இருக்குது. அப்போ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறுது. அந்த மாறும்போது சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். அவர் ஏற்படுத்தக்கூடிய அவஸ்தைகள் அப்படிங்கிற விதத்துலையும் பார்க்கணும். அதில் கண்டாந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கண்டம்னா முடிச்சு, அந்தம்னா முடிவு. அப்போ கர்ம வினை சுற்றினுடைய பதிவுகள் அப்படின்னு அர்த்தம். அந்த முடிச்சுகளை அது முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். புதுசாக முடித்து அவுக்கப்படாமல் புதுசாக முடிச்சினால நம்ம தொடர்ந்து அந்த கர்ம வினைப்பதுகளை சுழன்றுக்கிட்டே இருக்கோங்கிறதும் அர்த்தம். அதனால் அந்த கண்டாந்தம் அப்படிங்கிறதுல 4ஆம் பாதம் முதல் பாதமும் வேலை செய்யும். புதனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், கேதுனுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதம். இப்போது கேட்ட நட்சத்திரத்தில் 3ஆம் தேதி வர்ற சூரியன் 16 வரைக்கும் இருக்கார். அப்போ கடைசி பாதம், கேட்டையில் கடைசி பாதம் 4ஆம் பாதம் ஒரு 3 நாள் இருக்குது. அதாவது 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்கள் கண்டாந்தமாக செயல்படும். அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரத்துக்கு மாறும்போது முதல் 3 நாட்கள் நம்ம கணக்கெடுத்துக்கணும். அப்போ 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அது ஆரம்பம். இந்த முடிவும் ஆரம்பமும் அந்த ஒரு பாதத்தில் நமக்கு புது காரியங்கள் செய்வதனாலும் அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்கள், கர்மவினை பதிவுகள்னால நம்ம வச்சிட்ருக்கிற பழக்க வழக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற விஷயத்தை நாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது விடாது. இந்த 2 கண்டாந்த நட்சத்திரமும் நமக்கு அது ஒரு இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அவை பலன் தர்றதில் டெவலப்மெண்ட் பலன் கொடுக்காம பாதிப்பு பலன்களை கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரி நம்ம கிரகங்கள் இப்போ கேட்டையிலையோ மூலத்திலேயோ இருக்கும்போது சூரியன் போகும்போதும் அந்த கிரகம் சார்ந்து சில அஃபெக்ட் ஆகிறதும் உண்டு. அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ சூரிய திசையோ புதன் திசையோ கேது திசையோ புத்தி அந்தர சூட்சுமங்களோ நடந்தால் இது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த சூரியன் அப்படிங்கிறனாலே ஆற்றல் மிக்க கிரகம். அதுவும் நமக்கு சிம்ம லக்னத்துக்கு கேட்க வேண்டியதில்லை. நம்ம லக்னாதிபதி தலைமை பண்பு, அடுத்தவர்களை அரவணைத்து செல்வது மட்டுமல்ல, ஆளுகின்ற திறன். அதாவது பேசிக்கலாக ஒரு லீடிங் பர்சனாலிட்டி, தலைமை பண்பு அப்படிங்கிறத வச்சுருக்கும். அதிகாரத்துவம் இருக்கும், முன்கோபம் இருக்கும், சற்று ஈகோ இருக்கும். இதெல்லாம் கலந்தது தான் சூரியன். அப்படி ஒரு நெருப்பு கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது புதன் நல்ல புத்திசாலித்தனமான கிரகம். ஒரு இளமை துடிப்பு கொண்டது, புத்திசாலித்தனம் உண்டு, புத்தி கூர்மை உண்டது. எதுலேயுமே ஆய்வு மனப்பான்மையோடு அணுகி மற்றவர்களுக்கு ப்ரெசன்டேஷன், கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில்லை வச்சிட்ருக்கு. அப்படிப்பட்ட கிரகத்தின் நட்சத்திரத்தில் போகும்போது அது 4ஆம் இடமாக நமக்கு இருக்கிறது. இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு ஸ்கூல் பருவம் 4ஆம் இடம்தான். தாயாருடைய ஸ்தானமும் வீடு மனை ஸ்தானமும் 4ஆம் இடம்தான். அப்படிப்பட்ட இடத்துல அந்த புதனுடைய ஸ்டாரில் அவர் போகும்போது ஏற்படக்கூடிய உந்துதல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா அது நீர் ராசி, இது நெருப்பு கிரகம். நமக்கு 4ஆம் இடம். ஜென்ரலாக நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் சொல்கிறது என்னென்னா, நம்ம லக்னத்திற்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெட்ட ஸ்தானங்கள். எந்த கிரகம் இதில் போனாலும் அவஸ்தைக்கு உள்ளாகுதுங்கிறது தான் கணக்கு. அப்படிப்பட்ட 4ஆம் இடத்துல ஒரு சுமையை ஏற்படுத்தும், ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், அல்லது நமக்கு ஒர்க்லோடை இன்க்ரீஸ் பண்ணும்.
சில விஷயங்களில் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லேயும் இப்போ வேலை செய்கிற இடத்துலையே ஒருத்தருக்கு வந்து உறவாடுதல்னு இருக்கு இல்லையா, ஒரு பரஸ்பர ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது சர்வீஸ் பண்ணுற இடத்துல இருக்குது. அப்போ அந்த இடத்துல கூட இந்த சூரியன் வந்து ஈகோ கிளாஷஸை உருவாக்குனார்னா, அதிகாரம் சம்மந்தப்பட்டதை உருவாக்குனார்னா, அது நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும், பிரச்சனையாக வேலை செய்யுங்கிறது தான் அதில் இருக்கிற உண்மை. அதே கண்டாந்தமாக வரும்போது கடைசி பாதம் அந்த 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 நாளில் வந்து நமக்கு ரொம்ப புது காரியங்கள் செய்யாமல் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த புதன் கேட்டைங்கிறது இந்திரனுடைய நட்சத்திரம். இந்திரன் தான் அதிதேவதை. அப்போ அந்த இந்திரன் மாதிரி போர் புரியதில் வந்து பெரிய நிபுணனாகவும் ஒரு கவசம், பாதுகாப்புக்கு முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு கவசமாகவும் விளங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த புதனில் சூரியன் போகும்போது நமக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எதுவுமே வந்து காலச்சக்கரத்துக்கு விருச்சிக ராசி என்பது ரகசியத்தை குறிப்பிடக்கூடிய ராசி. 8ஆம் இடமாக இருக்கிறது. நமக்கு அது 4ஆம் இடமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம சொந்த பந்த உறவுகள், தாயார் அப்படிங்கிறதும் ஒன்று, நம்ம வீடு, இடம், நம்ம இருக்கிற இருப்பிடம் அப்படிங்கிறதும் ஒன்று. அப்போ இது சார்ந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை வாய்ப்பில் இப்போ ப்ரொடக்ஷன் சார்ந்த வேலை செய்கிறீங்க அல்லது ஒருத்தருக்கு லீட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட இன்சார்ஜ் எடுத்து பொறுப்பில் இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்படுது. உற்பத்தி சார்ந்த துறையும் அதில் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த 4ஆம் இடத்துக்கு ஒரு ஷேக்கிங் கொடுக்குது. இந்த புதன் மூலமாகவும் இந்த நீர் ராசி விருச்சிக ராசியினுடைய தன்மையினாலும் நமக்கு அது வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுது, படபடப்பு ஏற்படுது, அவசர புத்தி வேலை செய்யுது, இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் சட்டத்தின்படியும் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்மளை நாமளே அமைதிப்படுத்திக்கிறது எப்படி, பரிவாக இருக்கிறது எப்படி, சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது எப்படி, உறவுகளை வந்து விட்டு கொடுத்து அவர்களை அரவணைத்து செல்வது எப்படி அப்படின்ற ஒரு கான்சியஸ் ஒரு மைண்டை க்ரியேட் பண்ணிட்டால் நமக்கு இதில் ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த கண்டாந்த நட்சத்திரமான அந்த 4ஆம் பாதத்தில் 13ஆம் தேதியிலேருந்து 16 வரைக்கும் புது காரியங்கள் பண்ணாமட்டணும். புது முயற்சிகள், ட்ராவல் பண்ணுறது, வெளியில் சாப்பிட்றது, இது எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய இது வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியாக வேலை செய்யும். அடுத்தது கேது நட்சத்திரத்துக்கு 16ஆம் தேதி போகிறார். அதில் 3 நாள், அந்த 3 நாளும் புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும். இப்போ கேதுனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவர் ஞானகாரகன், அதே நேரத்தில் டிட்டாச்மெண்ட் பாலிசி உள்ள கிரகம். எதுலேயுமே பற்றுதலை வந்து கட் பண்ணி விடுற நேச்சர் தான் அவருக்கு இருக்குது, கேதுவுக்கு. அப்போ என்ன ஆகும், அது வந்து நமக்கு 5ஆம் இடமாக இருக்குது. இந்த 5ஆம் இடங்கிறது நம்ம குழந்தைகளை குறிக்குது, நம்முடைய சந்தோஷத்தை குறிக்குது, நம்முடைய காதலை குறிக்குது, விளையாட்டை குறிக்குது, இஷ்ட தெய்வத்தை குறிக்குது, இதில் உபாசனைகளை குறிக்குது. இதிலையெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகும்போது அந்த 3 நாளில் பிரச்சனையாகும். நானே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம உட்காருவோம். ஆனால் அதுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸு அழுத்தம் கொடுக்கணுமோ அது அந்த வேலையை அந்த 3 நாள் செஞ்சதுன்னா அதனாலேயும் நமக்கு மன அதிருப்திகள் ஏற்படும். இப்போ கேது வேறு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நமக்கு 2ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி கேதும் சூரியனும் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த கலகம், குழப்பம், சந்தோஷத்துக்கு விரோதமான சில ஒரு வதந்திகள் அல்லது நமக்கு வந்து மறைமுக எதிர்ப்பு தொல்லைகள் இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு 5ஆம் இடம் என்பது கலைகள். இப்போ கம்யூனிகேஷன், கமிஷன் வகை கலைகள், ஏஜென்சிஸ், இந்த இடத்துலையும் அந்த சூரியன் கேதுவில் பக்குவமாக நடந்துக்கணும். இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கர்மப்பதிவு கண்டாந்தம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்மளுடைய கர்மாவை அது சுட்டி காட்ட போகுது. ஒன்று, நம்ம கர்மாவை வந்து வண்டி எஃப்சி பண்ணி ஓட வைக்கிறீங்களா, கர்மாவை வந்து தொடச்சி தூயதாக ஆக்கி நல்லபடியாக டெவலப் ஆகுறீங்களா, இல்லை கர்மாவை டெவலப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இந்த கண்டாந்த நட்சத்திரம் அறிவிக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.